மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றுலேருந்து ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோ வைரலாக போகும்போது திருமாசையிலேருந்து ஒரு வீடியோ வந்து பின்னாடி இருக்கக்கூடிய கார்லேருந்து ஒரு வீடியோ வந்து பரப்பி விடுறாங்க. பாருங்கள், அந்த நபர் தான் வந்து குறுக்க வந்துட்டார், எங்கள் தலைவர் மேலே தப்பு கிடையாது, திருமானே கரெக்டாக தான் இருந்தார், குறுக்க வர்றவங்களாம் இந்த மாதிரி தான் அடிக்கணும், இதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி சிறுத்தைகள் இப்படி தான் சீரும் அப்படின்னு சொல்லி திருமாவின் ஆதரவாளர்கள் ரொம்ப பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஒரு விஷயம், திருமானனுக்கு தலைமை பண்பு இல்லை, அப்படி இருந்திருந்தாலும் அந்த தருணத்தில் வாடகை கூட்டார், வீடியோ போட்டிருக்காரு. இதை பற்றி விளக்கி ஒரு 6 நிமிஷம் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் சுத்தமாக சரியில்லை, ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பேசுகிறாரு, எதுவுமே சரி கிடையாதுங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். எதை பார்த்துட்டு இந்த முடிவுக்கு நான் வரேன்னா, திருமாவர்கள் சார்ந்து பரவன முதல் வீடியோ, அதுக்கப்புறம் திருமாவர்கள் தரப்புலேருந்து வெளியான 2வது வீடியோ, அந்த வண்டியை டீகோட் பண்ணுறேன், அவங்க சன் பரிவார் அப்படிங்கிற ஒரு குரூப், ஒரு பிஜேபிக்காரங்க அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க நம்பர் பிளேட்டில் இருக்கக்கூடிய நம்பரை மாற்றி போட்டு சில வேலைகளை பார்க்குறாங்க. இதையும் நான் பார்த்துட்டேன். 4வது திருமானனை வெளியிட்ட வீடியோ, இது அத்தனையும் பார்த்த பிறகு நான் ஒரு முடிவுக்கு வரேன், திருமானனுக்கு தலைமை பண்பு இல்லை, அப்படி இருந்திருந்தாலும் அன்னைக்கு வாடகைக்கு விட்டார். வாங்க ஒன் பை ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, திருமானன் முதல்ல ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பார் கவுன்சில் ஏரியாவில் எதுக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் கேட்டிங்கன்னா, அவர் வந்து தலைமை நீதிபதி இருக்கார்ல, அவர் மேலே செருப்பு தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க. ரொம்ப கண்டிக்கக்கூடிய நிகழ்வு. அந்த நிகழ்வை கண்டித்து போராட்டம் பண்ணுறதுக்காண்டி திருமானன் போயிருக்கார். போயிட்டு வந்து இந்த நிகழ்வில் என்ன நடக்குதுன்னா, இவர் முன்னாடி சில பேர் வந்து ஒருத்தரை போட்டு அடிக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் மேலே காலணி வீசப்பட்டது, இந்தியாவோட தலைமை நீதிபதி மேலே காலணி வீசப்பட்ட நிகழ்வை கண்டித்து வந்த திருமாக்கு முன்னாடி ஒரு நபரை போட்டு அடிக்கிற நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. நம்பர் 1. நம்பர் 2, அதாவது திருமானன் வாகனத்துக்கு முன்னாடி பாதுகாப்பு கேட்டு சில பேர் இப்போ தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே உட்காந்துருக்கானுங்க. இந்த விஷயத்தை நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். இவருக்கு பாதுகாப்பு குறைபாடெல்லாம் எதுவும் கிடையாது. தன்னுடைய 6 நிமிஷம் வீடியோவில் திரும்பவே தெளிவாக சொல்கிறாரு, எஸ்கார்ட் வண்டிக்கு முன்னாடி என்னோட வண்டி போயிடுச்சு, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக என் வண்டியை நான் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன், எஸ்கார்ட் கொடுத்துருக்காங்க, எஸ்கார்ட்டுக்கு வண்டிக்கு முன்னாடி இவர் தான் வண்டி எடுத்து வந்திருக்காரு, இவருக்கு இந்த மாதிரி இடையூறுலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவருக்கு எஸ்கார்ட் கொடுத்துருக்காங்க, இவரோட பாதுகாப்புலாம் எந்தவித பஞ்சாயத்தெல்லாம் கிடையாது, இவங்க வேணும்னே உட்காந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லி அரசியல் படுத்துறதுக்காண்டி ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு விஷயத்தில் சமரசம் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் அந்த தமிழக அரசு கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். எஸ்கார்டு கொடுக்கும்போது எஸ்கார்ட் வண்டிக்கு முன்னாடி உங்கள் வண்டியை எடுத்து போயிட்டு பாதுகாப்பு கம்மியாக இருக்குன்னா அது என்ன விதமான வாதம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. இவரோட வீடியோலே போட்டிருப்பாரு. இது 2வது பாயிண்ட். எஸ்கார்ட் வண்டிக்கு முன்னாடி இவரோட வண்டி எடுக்கப்பட்டது இங்கே நான் பார்க்குற முதல் தவறாக பார்க்குறேன். இப்போ 3வது, இவரோட வண்டி அப்புறம் அந்த ஸ்கூட்டியில் ஒருத்தர் வந்து சைடில் பார்த்துட்டு ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் அப்படியே கிளம்பி போகிறாரு. போகும்போது அங்கே ஒரு வேகத்தடை இருக்குது. அந்த வேகத்தடை இவரோட வாகனம் அந்த ஸ்கூட்டியில் இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூட்டி ஓட்டினா அந்த வழக்கறிஞர் ஃபீல் பண்ணுறாரு. இறங்கி வரார். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வீடியோவை என்னால் யூடியூப்பில் இங்கே சைடில் போட முடியாது, ஏன்னா இது வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப் அந்த வீடியோவை தூக்கி விட்டுரும். அந்த அளவு அவர் மேலே ஒரு கொடூர தாக்குதல் நடத்துகிறாங்க. என்னால் அந்த தாக்குதலை இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. சரி, இவரோட வண்டி அதில் இடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த நபர் இறங்கி வராரு. இறங்கி வந்து இப்படி எட்டி பார்க்குறாரு. சரி ஓகே, திரும்ப வண்டி போல அப்படின்னு சொல்லி அந்த வண்டியில் ஏறி உட்கார்றதுக்கு போவார். அப்போது என் தலைமை வண்டிக்கு முன்னாடி வந்து என்னடா பண்ணிருக்க, போடா அங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாரு. இன்னொருத்தர் தம்பி போப்பா அப்படி போப்பா அப்படிங்கிறாங்க. அந்த ஒருத்தர் குரலை வசதி பேசினார்ல, பேசணும்னா அங்கே இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய எஸ்கார்ட் போலீஸ் வராங்க. அதுக்கப்புறம் இவரோட கட்சிக்காரங்க சில பேர் வந்து அவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, வண்டியை தூக்கி தள்ளி விடுறாங்க. இந்த காட்சிகள் அத்தனையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இவரை பாதுகாக்கிறதுக்காண்டி பார் கவுன்சில் உள்ளே கூட்டு போவாங்க. பார் கவுன்சில் உள்ளே பூந்து இவரை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய கொடூர தாக்குதல் திருமா முன்னாடி நிகழுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருமா வண்டி போயிருது. அந்த இடத்த விட்டு வண்டியை ஓரந்தட்டு திரும்ப வண்டி அவர் பாட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற கார்ல இருந்து ஒரு ஃபுட்டேஜை போட்டு இங்கே பாருங்க, ரோட்டில் இருந்துட்டு வண்டியை பார்த்தோன்னா குறுக்க போகிறான், இவர் வண்டியில் இடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்க காணொலி ஒன்று வெளியிடுவாங்க. அந்த விளக்க காணொலியை நீங்கள் நல்லா பார்த்தாலும் அந்த வேகத்தடைக்கு அப்புறம் திருமானனோட காரு 2 தடவை பிரேக் அடித்து நிற்கும். என்ன காரணம்னா, முன்னாடி இருக்கிற வண்டியில் லைட்டாக இடிச்சிட்டாங்க போல். இப்போது நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், என்னோட வண்டியில் லைட்டாக இடிச்சிட்டாங்க, என்னோட பார்வைக்கு அப்படி தான் படுது. காவல்துறை விசாரித்து முடிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வரட்டும். நம்ம பார்க்கும்போது வண்டியில் இடித்த மாதிரி தான் நமக்கு தோணுது. ரைட், ஓகே, நம்மளோட பார்வை கூட தவறாக கூட இருக்கலாம், நான் அதை பின்னாடி வரேன். அதுக்கப்புறம் ஒருவேளை இப்போ என் வண்டியில் லைட்டாக இடிச்சிட்டாங்க யாரோ வந்துன்னா என்ன பண்ணுவேன், பின்னாடி திரும்பி ஏன் என் வண்டியில் இடிக்கிற, சரி யார் திரும்பவா, ஓகேப்பா போங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் என் மனநிலையில் நான் அங்கே உட்காந்துருந்தேன்னா என்ன முடிவெடுப்பனோ அதே முடிவு தான் அந்த வழக்கறிஞர் எடுத்தார். இவங்க போடுற வீடியோலையும் அதே காட்சி தான் இருக்குது, பரவுற வீடியோலையும் அதே காட்சி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்னபடியே அவரை
அவரை போட்டு அடித்து இவ்வளோ விஷயங்கள் அத்தனையுமே நடந்துச்சு. இங்கே நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இது அத்தனையுமே பார்த்து ஒரு மிக முக்கியமான முடிவுக்கு நான் இப்போ வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் முன்னாடி நடக்கிறது ஒரு சூழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது ஒரு விபத்தாக கூட இருக்கட்டும், திருமாண்ணன் தலைமை பண்பு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கிறது திருமாண்ணன் நிறையா சொல்லியிருக்காரு. அவரை நான் நிறையா பார்த்துருக்கேன், நிறையா காணொளிகள் அவரை பார்த்து நான் அரசியல் தெளிவடைஞ்சிருக்கேன். ஆனால் திருமாண்ணன்ட்டு இந்த பிஹேவியரை நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறத நான் இங்கே கன்க்ளூஷனில் நான் வைக்கிற முதல் பாயிண்டாக இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்வு திட்டமிட்ட சதியாக கூட இருந்துட்டு போட்டுமே, ஒருத்தனை உங்கள் கண்ணு முன்னாடி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, வண்டி அந்த அடித்து உள்ளே கூட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ சரியானது? இது முதல்ல கரெக்டாக? சரி, சம்மந்தப்பட்ட நபர் அடி வாங்கிட்டு இருக்காரு, கட்சிக்காரங்க தான் அவரை போட்டு அடிக்கிறாங்க, இருப்பா இறங்கி என்ன எதுன்னு பார்ப்போம், என்ன தம்பி என்ன பிரச்சனை உனக்கு, உன் வண்டியில் இடிச்சிட்டாங்களா, சரிப்பா சாரிப்பா, அல்லது இழுக்கலையா, ஏன்பா அப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ரெண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட், ஒன்று லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அந்த நிகழ்வில் உள்ளே போன அந்த நபரை பாதுகாப்பு அப்படிங்கிற ஒன்று அந்த நபருக்கு கொடுத்துட்டு அந்த நபருக்கு அதிகமான அடிபட்டு இருந்துச்சா, எப்பா இந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அந்த பையனை அனுப்பிச்சு விட்டுட்டு இவர் வண்டியில் ஏறி உட்காந்து போயிருந்தார்னா தலைமை பண்பு இருக்கக்கூடிய தலைவர் திருமா தனக்கு எதிராக ஒரு பையன் வந்து ரோட்டில் நின்னாலும் அந்த நபரை காப்பாற்றிட்டு போயிருக்காரு திருமா அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுப்பேன். அதாவது வண்டியை தள்ளி விட்டாங்க, அவனை போட்டு உள்ள அடிக்கிறாங்க, நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவோம், இது தலைமை பண்புக்கான அறிகுறியா அப்படிங்கிறத நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். அதாவது உங்களோட வீடியோலையும் சரியில்லைங்க, நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் சுதி சரியில்லை, இப்போ வரைக்குமே சரிப்பா அந்த வீடியோ முழுக்க சொல்கிறாரு, நான் வந்து அந்த வீடியோ ஆதாரம்லாம் இருக்குது, 2 பேர் லைட்டாக தட்டினார்கள், அப்படியே லைட்டாக பார்த்தாங்க, 6 நிமிஷம் வீடியோ ஒன்று திரும்ப போட்டிருக்காரு. சரி, அந்த சூழலில் ஏதோ டக்குன்னு முடிவெடுத்து போயிட்டாரு. அதாவது சூழல் தான் அத்தனையுமே முடிவு பண்ணோம். எங்கள் தலைவர் கிளம்பி போகும்போது என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் அங்கே நின்றுக்கணும்னு பேசுது இல்லை இந்த வாய், அப்போ இந்த வாய் அந்த சூழல் அங்கே நிற்கல, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ ரைட்டு கிளம்பி போயிட்டாரு, அவர் மனசில் ஏதோ பட்டிருக்கு போல போயிட்டாரு. அதுக்கப்புறம் இது விலக்கி போடுற வீடியோலையும் கூட அந்த நபர் வந்து இந்த மாதிரி உள்நோக்கத்தோட பண்ணிட்டாரு. அந்த நபருக்கு தேவைப்படுற மருத்துவ உதவிகளை நான் செய்ய அறிவுறுத்திருக்கேன், எங்கள் தோழர்கள் யாருமே அந்த நபரை வந்து எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சில வார்த்தைகள் சில விஷயங்களை எதுவுமே அவர் பதிவு செய்யலை. எஸ்கார்ட் வண்டி வர்றதுக்கு முன்னாடி வண்டி எடுத்து போனது இவர், இது முதல்ல இவர் மேலே இருக்கக்கூடிய தப்பு. இவரோட பாதுகாப்புக்கு தான் எஸ்கார்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்கார்ட்டுக்கு முன்னாடி இவர் போயிட்டு எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க உங்கள் தோழர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வை அப்படியே விடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட வீடியோவில் சொல்கிறதே தவிர அந்த பையனோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற வார்த்தை வரவே இல்லை. ஸோ எங்களோட பார்வையில் அந்த வண்டி லைட்டாக இடித்த மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. எங்களுக்கு இந்த விஷயம் தோணும் போது திருமானா அந்த காருக்கு முன்னாடியே உட்காந்து அந்த நிகழ்வை பார்த்துருப்பாரு. ஆனால் அவர் அந்த வீடியோவில் லைட்டாக தட்டிட்டார்கள், லைட்டாக இது பண்ணிட்டார்கள், அது பண்ணிட்டார்கள்னு சொல்லி பேசுறது உண்மைக்குமே திருமான தலைமை பண்பை இன்னைக்கு வாடகை கூட்டு வந்துட்டாரா அப்படிங்கிறதான் எனக்கு உள்ளபடியே தோணுது. இது சதியாக இருந்தால் கூட சம்மந்தப்பட்டவன் தான் கட்சிக்காரன், உங்கள் கட்சிக்காரன் தான் பிடிச்சி போட்டவனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தப்பட்ட திருமா அவர்கள் அதை தடுத்திருக்கணும் அல்லது வீடியோவில் அது வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே நான் சொல்ல வர விஷயமா இருக்கட்டும். அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து புகார் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு, அவர் புகாரை எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க குடும்பத்தார்கள் வெளியே மீடியாவை சந்தித்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நபருக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் அத்தனையுமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பார்வையாளனா அந்த நிகழ்வை பார்க்கும்போது எனக்கு ஏதோ லைட்டாக ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து ஏற்று கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கப்புறம் இவங்க அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் தலைமை பண்பு திருமாக்கு இல்லைங்கிறத நான் உறுதிப்படுத்திட்டேன், அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் திருமாக்கு எதிரான சதி நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, தமிழக அரசை பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி யாராவது ரோட்டில் உட்காந்து போராடினீங்கன்னு வைங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், பார்க்குற ஒருத்தரும் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். மொத்த தப்பில் ஒரு 50% உங்கள்கிட்ட தவறு இருக்குது. சதி திட்டத்தோடு வந்திருந்தாலும் அந்த மனுஷன் பக்கத்தில் 50% தவறு மட்டும்தான் இருக்குது, திரும்ப பக்கம் தான் தவறு 50% இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். தேவையில்லாத சில வேலைகள் பண்ணிவிட்டு, தேவையில்லாத அஜெண்டா வேலைகளை பண்ணிவிட்டு, அடுத்த தலைவருக்கு அரசியல் அறிவுரை கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த தகுதி முதல்ல நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். தகுதி இல்லாமல் வர்றவன் போகிறவனுக்கெல்லாம் நேரத்துக்கு ஏற்றபடி சமயத்துக்கு ஏற்றபடி அறிவுரை கொடுத்து கொண்டு இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் அறிவுரை கொடுத்தாரு, இட்லி கடைக்கு போயிட்டு அம்பலப்பட்டு போயிட்டார். இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருமான எங்களுக்கு அறிவுரை கொடுத்தாரு, இப்போ போயிட்டு இந்த நிகழ்வில் அம்பலப்பட்டு போயிட்டார். தலைமை பண்பு அப்படிங்கிறது சிச்சுவேஷன் அடிப்படையில் தான். அங்கே தேவையில்லாத சில பதட்டம் வரக்கூடாதுன்னு கார் எடுத்து போனது நீங்கள் பண்ணது எவ்வளோ சரியோ அதே மாதிரி கரூர் விஷயத்தில் நாங்கள் உள்ளே போனால் வேறு சில மாதிரி இன்சிடென்ட் அங்கே நடந்திருக்கும்னு புரிந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து எங்கள் தலைவர் எடுத்த முடியும் சரியே. எங்கள் தலைவர் ஒவ்வொருத்தங்களுக்கு 33 குடும்பங்களுக்கு வீடியோ காலில் கால் பண்ணி, ஏன்னா நேராக போக முடியாத சூழல் இருக்குது, அதை நீங்கள் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டீங்க, 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இன்றைக்கி அருண்ராஜ் அவர்கள் வந்து தெளிவாகவே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாங்க, நாங்கள் அனுமதி கேட்டிருக்கோம், அனுமதி கொடுத்தா கண்டிப்பாக போவோம்னு சொல்லிட்டாரு. அனுமதிக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர போகக்கூடாது அப்படிங்கிற எண்ண ஓட்டம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இதுக்குள்ளே திரித்து அரசியல் பண்ணி விஜய் மேலே நடவடிக்கை எடுக்க வேணாமா? அப்போ நான் கேட்பேன், திருமான மேலே நடவடிக்கை எடுக்க வேணாமா? இந்த சூழலை யார் மேலே இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்கீங்க? அதாவது வழக்கு அப்படிங்கிற ஒன்று இதுக்குள்ளே வந்திருக்கா? இப்போ கார் எடுத்துகிட்டு ஓடினாரு திருமான, அது வந்து ஹிட் அண்ட் ரன்ல வராதா அப்படிங்கிற
அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளை என்னால் கேட்க முடியும். இந்த சூழல் அறிந்து நான் அமைதியாக இருக்கேன். அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தோன்னா கூட்டணிக்காண்டி முடிவெடுக்காமல் மனசாட்சி அடிப்படையில் திரும்ப முடிவெடுத்தார்னா இனிமேல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். பார்த்த பார்வையாளருக்கு எனக்கு ஏதோ அந்த நபர் வந்து உள்நோக்கத்தோட செஞ்ச மாதிரி தெரியல. அவர் இயல்பாக தன்னோட வண்டி எடுத்து போயிட்டாரு. எங்கேயோ லைட்டாக அந்த வேகத்தடைக்கிட்டு நின்று யார்ட்டையோ பேசுகிற மாதிரி இருக்குது. பேசும்போது கார் வந்து பின்னாடி இடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்பா இடிச்சிங்கன்னு கேட்குறாரு. கேட்கும்போது இவங்க போய் அவங்களை அடிக்கிறாங்க. இதுதான் இந்த நிகழ்வை பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு திருமான தலைமை பண்பை டெய்லி கையில் வச்சுங்க, அவ்வப்போது வாடகை கூடாதீங்க அப்படிங்கிற சின்ன ரிக்வஸ்ட்டோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக டிவி கேஸ் சார்ந்து ஏராளமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.